மணிகண்டன், இந்த பரப்புரை அதில் இப்போ பாஜக தலைவர்களோட இந்த பரப்புரையை தொடங்குறது அப்படிங்கிறத என்ன மெசேஜ் சொல்கிறாங்க? திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த பரப்புரை பயணத்தினுடைய தொடக்கம், அதே போல் பாஜகவோடு நாங்கள் கூட்டணி வைக்கக்கூடாதா, அப்படி கூட்டணி வைத்தால் என்ன தவறுங்கிற கேள்வியை அவர் எழுப்புகிறார். அதனுடைய தேவை இங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? என்ன அடிப்படையில் இந்த விமர்சனங்களை அவர் முன்வைக்கிறார்? நியூஸ் 18 சொல்லதிகார நேயர்களுக்கு வணக்கங்க. கேசர் இவரு மெய்யப்பன் வரலையா? தேவா என் நண்பர் சூர்யா என்ன வரலையா அவர்கிட்ட சொல்லுங்க. மக்களை காப்போம், தமிழகத்தில் மீட்போம் அப்படின்னு அவருக்கு நேரடியாக சொல்லலான்னு இருந்தேன். சரி, வந்த உடனே சொல்லிக்கிறேங்க. என்ன விஷயம் அப்படின்னு. ஆமா, இணைந்த கைகள் இணைந்த கைகள் தேவா சூர்யாவுக்கு சொன்ன செய்தி அவர் வந்த உடனே சொல்லிடுங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவோட ஸ்லோகன் பாத்தீங்கன்னா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெலவெண்டா இருக்குது. அதுல ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. ஏன்னா தமிழக மக்கள், நீங்க ஒரு இருண்ட காலத்துல இருக்கிறீங்க, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்றதுல ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 5 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாத ஒரு எதிர்கட்சி மக்களுடைய அந்த தொடர்பை மேலும் உறுதிப்படுத்திக்கிறதுக்காக இந்த மாதிரி ரோட் ஷோ, பேரணி அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் சகஜமா நடக்கக்கூடிய விஷயம். போன ஆட்சிக்கு முந்தின ஆட்சியில ரெட்டி அவர்கள் இதே மாதிரி பஸ்ல போய் மக்களை சந்திச்சாரு. அதே மாதிரி போன தேர்தலில் பாத்தீங்கன்னா நாயுடுகார் இதே மாதிரி ஒரு பஸ் இதெல்லாம் போய் சந்திச்சார். இது எதிர்கட்சிகள் நியாயமா பண்ணக்கூடிய ஒரு சாதாரணமான பிரச்சார யுக்தி. ஆனா இங்க பாருங்க, அப்படியே எதிர்த்தரப்புல என்ன பண்றாருன்னா ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறாரு. இது என்ன லாஜிக், என்ன கான்செப்ட் எனக்கு புரியல. நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலுக்கும் இவர் கிளப்புற தேசிய பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறது தெரியலைங்க.